வெல்கம் டு விவி கம்ப்யூட்டர் கிளாஸ். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸலோட பேசிக் 16 ஃபார்முலா தட் நம்ம அந்த ஃபார்ம் தட் யூ மஸ்ட் நோ, அந்த ஃபார்முலாலாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 16 ஃபார்முலாவை தான் இன்றைக்கி நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 16 ஃபார்முலாவுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டைப் ரிசர்ச்சில் வந்து நம்ம எக்ஸல்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸலில் டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எக்ஸல்னு ஒரு ஷீட் வந்து ஆப் காட்டும். ஸோ அதில் போய் நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் வந்துடும். இப்போ இந்த எக்ஸலில் பிளாங்க் ஒர்க் புக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 16 இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா தட் வி மஸ்ட் நோ, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா சம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ நேம் கொடுக்குறேன், யாராச்சும் ஒரு நேம் கொடுத்துட்டு, ஸோ வந்து நான் வந்து சப்போஸ் ஐஸ்வர்யா அப்படின்ற நேமும், அடுத்து என்டர் கொடுத்துட்டு தீபா அப்படின்ற நேமும் கொடுத்துட்டு, வர்ஷினின்ற நேமும் கொடுத்துட்டு, ஹர்ஷினி இந்த மாதிரி நிறைய நேம் கொடுத்துட்டு நம்ம வந்து நேம்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நேமுக்கு அடுத்து நம்ம இந்த காலமை வந்து ஆக்சுவலாக இந்த காலம் வந்து எனக்கு இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யான்ற நேம் வந்து எனக்கு ஏன்ற லெட்டர் வந்து அடுத்த காலம் ஒரே செல்லில் தான் இருக்குது. பட் ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி டபுள் ஆரோ தெரியும். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பண்ணோம்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், காலமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதில் வந்து தமிழோட சப்ஜெக்ட் தீம் இருக்கிறேன். ஸோ இது வந்து 10th மார்க் லிஸ்ட் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ தமிழ், மேக்ஸ், டேப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்து செல்லுக்கு போகும். ஸோ ஓகே, டேப் கொடுத்துக்கலாம். அடுத்து சயின்ஸ் கொடுக்குறேன். சயின்ஸ் கொடுத்துட்டு அடுத்து டேப் கொடுத்துட்டு சோஷியல் கொடுக்குறேன். திரும்பியும் டேப் கொடுத்துட்டு இங்கிலீஷ் கொடுக்குறேன். ஸோ இங்கிலீஷ் கொடுத்த உடனே டேப் கொடுத்துட்டு டோட்டல் அப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ தமிழ் சப்ஜெக்டோட மார்க்ஸ் வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்டுக்கு வச்சுருக்கேன். ஸோ அதனால் சீரியல் நம்பர் வந்து நான் போட்டுக்கிறேன். சீரியல் நம்பர் கொடுத்துட்டு 1 2 3 கொடுத்துக்கலாம். 1 கொடுத்துட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, அதை ட்ராக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஆட்டோஃபில் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஃபில்ஸ் ஃபார்மேட்டிங் ஒன்லி கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபில் சீரீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சீரீஸில் 1 2 3 4 வரும். இப்போ நான் வந்து தமிழ் சப்ஜெக்டோட மார்க் வந்து ரேண்டமாக வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுறோம். ஸோ இப்போ டேட்டா என்ட்ரி பண்ணுறோம். ஸோ 78 என்டர், 90 என்டர், 90 என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம வந்து என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் வந்து கொடுத்துடலாம். ஸோ 92 கொடுத்துறேன். இப்போ மேக்ஸ் சப்ஜெக்டோட மார்க்ஸும் ரெஸ்பெக்டிவாக நம்ம என்ட்ரி பண்ணிகிட்டே வரோம். ஸோ அப்போ 93 94 98 97 97 அப்புறம் கொடுத்துடலாம். இப்போ சயின்ஸ் சப்ஜெக்டோட மார்க் வந்து கொடுத்துட்றேன். ஸோ சயின்ஸில் வந்து ஒரு 80 மார்க்ஸ், அடுத்து 88 90 97 கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம சோஷியல் மார்க்ஸையும் ரேண்டமான மார்க்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். டேட்டா என்ட்ரி பண்ணுறோம் நம்ம இப்போ. ஸோ 90 என்டர், 89 என்டர், 99 என்டர், 97 என்டர். இங்கிலீஷோட மார்க்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கிலீஷில் ஒரு 89 என்டர், 90 என்டர், 92 என்டர், 93 என்டர் கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். இப்போ டோட்டலில் நான் சொன்ன ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலா வந்து இப்போ தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து சம் ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட எக்ஸலில் அதாவது ஈக்குவல் டு சிம்பிளை கொடுத்தா நம்ம எக்ஸல் வந்து அது ஒரு ஃபார்முலான்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவல் டு இந்த டோட்டல்லாம் இப்போ மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல், இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்தோட மார்க்கையும் டோட்டல் பண்ணோம். ஸோ ஒன்றுனா நம்ம கால்குலேட்டரை போட்டோம்னா அது வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த சம் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து டைம் வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ இஸ் ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துடணும். ஷிஃப்ட்டையும் ஓப்பன் ப்ராக்கெட்டையும் அட் அ டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அடுத்து வந்து நமக்கு எந்த செல்லுக்கோட மார்க்லாம் தேவையோ அந்த செல்லை செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வரணும்.
ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம ஷிஃப்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அவங்களோட மார்க்ஸ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு இவங்க எல்லாரோட மார்க்கையும் நம்ம கொடுக்கணுன்னா நம்ம வந்து